பொதுவாக கோவில் திருவிழாக்களில் அருள் அல்லது சாமி வந்து ஒரு சிலர் ஆடுவதைப் பார்த்திருப்போம். Normally, during temple festivals, we witness certain scenes like people going in trance. நமக்கு இது வியப்பாகவே இருக்கும். தன்னிலை மறந்து அவர்கள் ஆடுவார்கள். எவரொருவர் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் அளிப்பார்கள். It would be a real surprise for us to see people dance like that in a state of frenzy. They forget themselves when they dance. They don't realize the situation. They're not aware of the people who are around. They're not aware of anything for that matter. And they start dancing. Sometimes they also reply to the questions, queries posed to them. இவர்கள் எதனால் ஆடுகிறார்கள்? இவர்கள் ஆடுவது உண்மைதானா? போன்ற ஐயப்பாடுகள் நமக்கு உண்டாகும். We'll be wondering as to why they are dancing, and if at all they are dancing, is it real that they are dancing that way, or do they fake themselves into dancing? எதுவாயினும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாமே நினைத்தாலும் தன்னிலை மறந்து அவ்வாறு ஆட முடியாது. Whatever may be the case, we need to understand one thing, that even if we wish to do so, we will not be able to dance like them. சிலர் கூறுகிறார்கள், அவர்களின் ஆழ்மனதில் இருக்கும் உணர்வுகள் வாத்தியங்கள் ஒலிக்கும் சத்தத்தில் சாமியாடுதல் மூலமாக வெளிப்படுகிறது என்று. Some people opine that it is the pent-up feelings that they expose as dance when they listen to the instruments. அவங்க உள் மனசுல இருக்க உணர்வுகள், கோபதாபங்கள், ஏக்கங்கள், மனநிறைவு, மனக்குறைவு எல்லாமே அடக்கி வச்சிருப்பாங்க மனசுல. அதுதான் அவங்களுக்கு சாமி ஆட்டுறதன் மூலம் வெளிப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பொதுவாகவே நம் அன்றாட வாழ்வில் நாம் இசையை கேட்கும் பொழுது நாம் உணர்ந்தோ நம்மை அறியாமலோ நம் கை கால்கள் மற்றும் தலை அசைவு கொடுக்கும். இசை சத்தமாக ஒலித்தால் சிலர் எழுந்து ஆடவும் செய்வர். நம்ம பொதுவா மியூசிக் கேட்கல நம்ம கையில தாளம் போடுவோம், கால்ல தாளம் போடுவோம், தலையசைப்போம். சில பேர் இப்படி எந்திரிச்சு ஆடவும் செய்வாங்க. நம்ம இசைக்கு இணங்கியவர்கள் நாம். Generally, even in our everyday life, when we listen to music, we forget ourselves, or deliberately we tend to tap our feet according to the music, the rhythm. We tend to move our hands, fingers according to the music, and we also tend to nod our heads. In general, we tend to vibe with the music that we listen to. And in case if the music is very fast and very loud, some people tend to dance too. அதுபோல் பம்பை உடுக்கை சத்தம் கேட்டதுமே ஒரு சிலருக்கு மெய்சிலிர்த்து சாமி வரும். சிலருக்கு சற்று தாமதமாக வரும். பம்பை உடுக்க சத்தம் கேட்டு இந்த மாதிரி சாமி ஆடுவாங்க. இந்த பம்பை உடுக்க சத்தம் கேட்கிறப்பயே அவங்களுக்கு வந்து சாமி வந்துரும், உடம்பெல்லாம் சிலிர்த்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. Likewise, when people listen to the specific instruments like pambai and udukai, they forget themselves, their bodies shake, shiver, and they start dancing. They get into trance and they start dancing. For some people, it happens the moment they listen to the music, or for some people, it takes a little bit of time. அப்பொழுது அவர்கள் தங்களின் மனதில் புதைந்திருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். மனசுல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து வெளியில வரும். It is then that they come out with all the feelings that they've stored inside them and which get reflected in the form of dance. ஒரு சிலர் தங்களை சுற்றி நிற்பவர்களுக்கு அருள் கூறுவர். தெய்வ வாக்காக அது கருதப்படும். அந்த மாதிரி அருள் எதுக்கே இல்ல, சுத்தி நிக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. Some people also tend to give divine message, or they tend to say something to the people who surround them. ஒரு சிலர் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எதிர்பார்த்து பயபக்தியுடன் நிற்பர். சில பேர் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு தீர்வு கேட்பாங்க. There are people who also seek solution for their problems from these people who are in trance.
சாமி ஆடுவது நின்றவுடன் சாமியாடிகள் என்று கருதப்படுபவர்கள் தங்களின் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவர். When the people who are dancing are in trance stop their dance, either due to the stopping of music or by themselves, then they come to their normal selves. முற்றிலுமாக நம்பாமல் புறக்கணிக்கவும் இயலாது. அதே சமயம் முழுமையாக நம்பவும் நம் அறிவு இடம் தராது. சாமி ஆடுறவங்களை பத்தி அவங்க பொய்யாடுறாங்க, அவங்க வேணும்னே ஆடுறாங்க அப்படியெல்லாம் சொல்லி நம்ம புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னா அது ஒரு தனி ஆட்டம். அது எல்லாராலையும் அது பண்ண முடியாது. அப்போ வேப்பிலையா சாப்பிடுவாங்க, எலுமிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அருள் வேற மாதிரி பேசுவாங்க. நார்மலா பேசாம வேற மாதிரி பேசுவாங்க. சோ அப்ப நம்ம அது டோட்டலா அது ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அது நம்ம முழுசா நம்பவும் முடியாது. ஏன்னா சில பேருக்கு அருள் கொஞ்ச நேரம் தான் பீக்ல வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடும். அதனால நம்ம அதை முழுமையா நம்புறதுக்கு நம்மளோட அறிவு இடம் கொடுக்காது. சயின்டிபிக்கா பார்த்தா நம்ம அது மியூசிக்க வைட் பண்றதுதான். We can't just ignore saying that it is all fake, because when they dance, we realize that they are truly dancing. At the same time, we can't entirely trust or believe the actions. To a certain extent, we do have to admit that they are truly dancing and that they are in trance. But we cannot still believe that totally. இறைவனை நம்புபவர்கள் அருள் வருவதை ஓரளவு நம்புவார்கள், நம்பாமலும் இருப்பார்கள். சாமி இருக்காங்க அப்படின்னு நம்புறவங்க கூட அருள் வருவதை சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட கருத்து. People who believe in the existence of God also believe in people going in trance, but there are also people who do not believe in it. இறைவனின் இருப்பை நம்பாதவர்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இறைவனே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா சாமி ஆடுறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. But there are people who do not believe in the existence of God. There are people who do not believe in the very existence of God. And those people may not also believe in people going in trance, and we are not going to be bothered about such people.